ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு ஸ்வீட் தானுங்க பார்க்க போகிறோம். சொரைக்காய் அல்வா எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது சின்னதாக பிஞ்சு சொரைக்காவை 2 சொரைக்காய் வந்துட்டு தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ துருவி எடுத்துக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீத்தி ஜோடியாக் மிக்ஸி வச்சுருக்கேன். அந்த மிக்சியில் தான் நான் இப்போ இதை கேரட் துருவுற மாதிரி நல்லா துருவி எடுக்க போகிறேன். இந்த மிக்ஸிக்கான ரிவ்யூ வீடியோ நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை ஒரு 4 பீசஸாக கட் பண்ணி இது மாதிரி போட்டு நல்லா துருவி எடுத்துட்டேன். இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால, இல்லைன்னா நீங்கள் கேரட் துருவுறது இருந்துச்சுன்னா அதிலே நீங்கள் துருவி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நைஸாக துருவி இருக்குது பாருங்கள். இப்போது இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு எண்ணெய் சட்டி வச்சு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம முந்திரி அதில் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டேன். அடுத்து இந்த நெய் இருக்கு இல்லையா, இந்த நெய்யிலே நம்ம துருவி வச்சுருக்க சொரைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே போட்டு நல்லா நம்ம வதக்க போகிறோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதை குக் பண்ணணும். எந்த அளவுக்கு நீங்கள் நைஸாக இதை துருவி போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா சீக்கிரமாகவே வதங்கிடும், சீக்கிரமாக குக்கும் ஆகிடும். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், உங்களுக்கு நீர்ச்சத்தை அதிகமாகவே கொடுக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம வதக்க கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கு. ஏன்னா இதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா, அதனால் அந்த தண்ணி வந்திருக்கு. இதுலேயே நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அதாவது இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தண்ணி ஊற்றி இதை குக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம போட்டிருக்க சொரைக்காய் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா வெந்துடணும். வேகாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நறுக்குன்னு இருக்கும் சாப்பிடும்போது. இப்போது நம்மளோட சொரைக்காய் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சு. அடி பிடிக்காத பாத்திரமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதில் 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். அடுத்து இதுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். 2 கப் அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன கப்பால் 2 கப் நான் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் கணக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுல் ஃபுல்லாக நீங்கள் சுரைக்காய் துருவுனது எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் 3/4 பவுல் அளவுக்கு நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ சுகர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, மிக்ஸ் பண்ண அது நல்லா மெல்ட் ஆகி உங்களுக்கு இது மாதிரி தண்ணியாக வரும். இந்த ஸ்டேஜில் நாம் கலர் சேர்த்துக்கலாம். நான் எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ உங்களுக்கு இது தண்ணியாக தெரியுது பாருங்கள். இந்த தண்ணியும் நல்லா சுண்டி வரணும். அப்போ தான் உங்களுக்கு அல்வா நல்ல டேஸ்ட்டாக வரும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களுக்கு அடியில் நல்லா காந்தி போயிடும். இப்போ ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தண்ணி நல்லா வற்றி வரணும், அந்த அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம கலர வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. அப்பப்போ கலரிட்டே இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே அடி பிடிச்சிரும். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி நல்லா சுண்டி வந்துட்டுருக்கு பாருங்கள். ஃபுல்லாக ஒட்டாமல் இது மாதிரி தண்ணி இல்லாமல் இருக்கணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், அதாவது நீங்கள் கலரிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். உடனே செய்ய முடியாது. ரவா கேசரியெல்லாம் செய்கிறோம்ல, அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.
உங்களுக்கு பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு, ஃபுல்லாக வந்து ஒட்டாமல் வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முந்திரி சேர்த்துக்கலாம். அதோடைய 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வதக்கும் போது போட்டது தான் நெய், அதுக்கப்புறமா இப்போ தான் போடுறோம். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த நெய் ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள், ஒட்டவும் இல்லை. இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா தான் சுகர் சேர்க்கணும், அதையும் நீங்கள் மறந்துடாதீங்க. இப்போ நான் இதை பவுலுக்கு மாற்றுறேன். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான ஒரு சுரைக்காய் அல்வா எப்படி செய்யலாங்கிறது நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். உங்கள் பசங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.